வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகு. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சோஃபா அன்பாக்சிங் வீடியோ, அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இட்டாலியன் டைப் சோஃபா. இது மெயினாக பார்த்தீங்கன்னா 2 சீட்டர். 2 பேர் நல்லா வெயிட் கெயினாக இருக்கிறவங்க கூட 2 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். நான் உங்களுக்கு ஜூம் ஆங்கிள் எடுத்திருக்கேன். அந்த சோஃபா வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக, அதனால மேபி சின்னதாக இருக்கலாம். பட் இதில் வந்து 2 பேர் நல்லா வெயிட் கெயினாக இருக்கிறவங்களே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நாங்கள் ஏன் 2 சீட்டர் வாங்கினோன்னா, இங்கே பெங்களூரில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஹால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் டுகுவோட திங்ஸே நிறைய டம்ப் பண்ண மாதிரி இருக்குமா. ஸோ அதனால 2 சீட்டரே போதும்ன்ட்டு நாங்கள் இப்போதைக்கு இது வாங்கியிருக்கோம். நாளை பின்ன நம்ம வேறு வீடு வாங்கும்போதோ இல்லை வேறு ஊர் இல்லைனா வேறு ஸ்டேட் நம்ம ஷிஃப்ட் ஆனோன்னா இதே இதில் 3 சீட்டருமே இருக்குது. ஸோ அப்போ அதை வாங்கிட்டு இந்த 2 சீட்டரை பெட்ரூம்குள்ளே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளானில் நாங்கள் வாங்கினோம். ஸோ ஒரு சோஃபா வாங்குறீங்கன்னா உங்கள் பட்ஜெட் பொறுத்து, இப்போ ஒரு 3 சீட்டர் தான் வாங்க முடியும், 2 சீட்டரும் சேர்த்து வாங்கினோன்னா 25,000 அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அந்த சோஃபா நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் 2 சீட்டர் ஆப்ஷனுமே இருக்கா, 3 சீட்டர் ஆப்ஷனுமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போதைக்கு 2 சீட்டர் போதும் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். இது 2 சீட்டர் சோஃபா. இது பார்த்தீங்கன்னா பெய்ஜ், அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷேடில் வர்ற மாதிரி. ஸோ நான் இந்த கலர் ஏன் பிக் பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பெய்ஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பெய்ஜ் கலருங்கும் போது நாளை பின்ன நம்ம வேறு வீடு சேஞ்ச் பண்ணாலுமே அந்த வாலோட கலர் என்னதான் இருந்தாலுமே இது வந்து லைட் கலருங்கிறதுனால சூப்பராகவே இருக்கும். அதுக்காக தான் நான் பெய்ஜ் கலந்த ஒரு ப்ரௌன் வாங்கினேன். ப்ரௌன் வந்து ரொம்ப டார்க்லாம் கிடையாது, ரொம்ப சட்டலான ஒரு ப்ரௌன் தான். 2 சீட்டர் சோஃபாவுக்கு கிட்டத்தட்ட 7 பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. அதான் காமெடியாக இருந்துச்சு. ஒரு வேளை 3 சீட்டர் நினச்சி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. அத்தனை பில்லோஸையும் போட்டால் உட்காரதுக்கு இடமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறதுக்காக எல்லா பில்லோஸுமே எடுத்து காமிக்கிறேன். இப்போ டுகு வச்சுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. வெறும் சோஃபா மட்டும்தான் இப்போதைக்கு ஹாலில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கனால இந்த பில்லோஸ், இந்த குஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஹேண்ட் வச்சுக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதுக்கு சைடில் வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்பாஞ்ச் தான். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு அந்த ஃபோம் டைப்பில் இருக்கிறது ஃபில் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து அமுங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. அந்த சைடில் இருக்கிற பில்லோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சோஃபாவுமே அந்த நம்ம ஹேண்ட் வச்சுருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாகவே போய் அட்ஜஸ்ட் ஆகிடுது. அந்த மற்ற குஷன் இருக்குல்ல ஸ்கொயர் ஷேப்பில், அது வந்து கிட்டத்தட்ட 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டோன்னா உட்காரதுக்கு இடம் கிடையாது. டோட்டலாக அந்த 2 சைடு இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. ஸோ குஷனுக்கு வந்து பஞ்சுமே கிடையாது. அதில் சென்டரில் இருக்கிறது மட்டும் அந்த ப்ரௌன் கலர்ந்த ஒரு கிரேல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வீடியோவில் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அது வந்து 2 பக்கமும் பெய்ஜாக இருக்கிறதுனால சென்டரில் அந்த கிரே கலர் வந்து இன்னுமே கொஞ்சம் எலிவேட்டாக இருக்குது. ஸோ இத்தனை பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது எதுவுமே இப்போதைக்கு நாங்கள் போடலை. சும்மா ஃப்ரீயாக பில்லோஸ் கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குவாலிட்டியில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம தலைக்கு வச்சு தூங்கிக்கலாம் போல், அந்த மாதிரி ஃபோம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோஃபாவோட லெக்கு வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்கிற மாதிரி ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்க. அது இன்னுமே நல்லா எலிவேட்டாக இருந்துச்சு. இது மெயினாக ஒரு ஃபேப்ரிக் சோஃபா. கீழே சைட் ஆங்கிளில் சுற்றியுமே நமக்கு உட்டனில் தான் இருக்கும். மேலே வந்து ஃபோம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் கால் வச்சுருக்கிற இடத்துல வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அது வந்து ஃபுல்லுமே நமக்கு உட்டனில் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே போர்ஷன் வந்து ஃபுல்லுமே குஷனில், அதாவது உட்டன் லேயர் கொடுத்து அது மேலே ஃபோம் வச்சுருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு கரெக்டாக தெரியல. பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் குழந்தைங்க வந்து இந்த வெட் பண்ணுற குழந்தைங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இது வந்து வெட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஃபுல்லுமே ஃபேப்ரிக்காக. ஸோ வெட் பண்ணிட்டாங்கன்னா அது ட்ரை அவுட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணாலுமே அதில் உட்காந்து நம்ம டிவியோ ஏதாவது பார்த்தா கூட ஹீட் ஆகலை. சில சோஃபா வந்து ஹீட் ஆகும், இது வந்து ஹீட் ஆகலை. ஒரு நல்ல கண்டிஷனான ஃபோம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒயிட் ஜூம் ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்னோட சோஃபா குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஸோ மேலே வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே வைக்கல. ஏன்னா இது ரெண்ட் ஹவுஸ் தான், நம்ம அதெல்லாம் ஆணிலாம் அடித்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு மேலே வந்து 2 ஹோம் டெக்கர் பீஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே வைக்கல.
ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷிப்பிங் பேக்கிங் எல்லாமே சேர்த்து 8865 வந்துச்சு. ஃபேப்ரிக் சோஃபா 10,000க்கு கீழே கிடையவே கிடையாது. ஸோ 2 சீட்டருங்கிறதுனால இந்த அமௌண்ட்டில் கிடச்சிது. நார்மலாக நமக்கு சிங்கிள் சீட்டர்னாலே அது கிட்டத்தட்ட 5000 கிட்ட வரும் ஒரு ஃபேப்ரிக் சோஃபா. இந்த ஃபேப்ரிக் சோஃபா வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி தான். ஏன்னா சீக்கிரமே டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மைனூட்டாக நம்ம அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வந்து இது வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் விஷயங்கிறதுனால நாங்கள் இது வாங்கினோம். மெயினாக அப்பார்ட்மெண்ட்டில் சில வீடுகளில் பால்கனி இருக்கும், அது விண்டோ கிளாஸோடு வரும்ல, அந்த மாதிரி பிளேஸ்க்கு இது வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சால் நனையாது கிளாஸ் இருக்கிறதுனால. ஸோ மாடுலர் சோஃபாங்கிறதுனால வீட்டுக்குமே அந்த இன்டீரியர் டிசைனில் அது எலிவேட் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த சோஃபா வாங்கினோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.